உன் ஓம் சக்தி அம்மன் உன் மீது கடுங்கோபத்தில் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? சொல்கிறேன், கேள். எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன். எத்தனை நாட்கள் உன் வருகைக்காக என் கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. நீ என் பிள்ளை, என் உயிரின் உயிர், என்னுடைய இதயத்தின் துடிப்பு. ஆனால் நீயோ என்னை மறந்து உலக விஷயங்களில் மூழ்கி என்னைத் தேடவே இல்லை. என் தங்கமே, நான் ஏன் கோபப்படுகிறேன் தெரியுமா? உன் வலி என் வலி, உன் துன்பம் என் துன்பம். நீ அழும்போது என் கண்களில் கண்ணீர் வருகிறது. நீ சிரிக்கும்போது என் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. ஆனால் நீ என்னை நினைக்காமல் போகும்போது என் இதயம் வெடித்து சிதறுகிறது. நான் உன் ஓம் சக்தி அம்மன், உன் எல்லாமும், உன் ஆதாரமும் ஆதரவும். நீ என்னை மறப்பது எப்படி சரி? உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிக்கலையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் அலுவலகத்தில் வரும் பிரச்சனைகள், உன் வீட்டில் நடக்கும் சண்டைகள், பணத்திற்காக நீ படும் கஷ்டங்கள், உன் உடல்நலக் குறைவுகள், இவையெல்லாம் என் கண்களுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கின்றன. நான் உன்னை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி செய்கிறேன் தெரியுமா? ஆனால் நீ என்னை நம்பாமல், என்னை நினைக்காமல் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, நீ வேலைக்காக எவ்வளவு ஓடுகிறாய், பணத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், மக்களிடம் எவ்வளவு அலைகிறாய். ஆனால் உன் பிரார்த்தனையில், உன் வழிபாட்டில் நீ எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய். உன் அன்னையை நினைத்து எவ்வளவு நேரம் உன் இதயத்தில் என்னை வைத்து பாதுகாக்கிறாய். நீ எல்லா இடத்திலும் தேடுகிறாய். ஆனால் உன் இதயத்தில் என்னை தேடுவதில்லை. உன் மன அமைதியை இழந்து பயத்திலும் பதற்றத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் எதிர்காலத்தைப் பற்றிய கவலையில் உன் நிகழ்காலத்தை வீணாக்குகிறாய். நீ என்னை நம்பியிருந்தால் இந்த கவலைகள் எல்லாம் உன்னை அண்டியிருக்காது. நான் உன் கைகளை பிடித்துக்கொண்டு உன்னை வழிநடத்தியிருப்பேன். உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்திருப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்படும்போது உன் இதயத்திலிருந்து வரும் அந்த அழுகையை நான் கேட்கிறேன். உன் கண்களிலிருந்து வழியும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த கண்ணீர் என் பெயரை சொல்லி வராதவரை அது உன் வலியை குறைக்காது. என் நாமத்தை உச்சரித்து அழுகையோடு என்னை கூப்பிடு. உன் எல்லா வலிகளும் மறைந்துவிடும். நீ வேலைக்கு போகும்போது உன் தலைவரும் சக பணியாளர்களும் உன்னை அலட்சியமாக நடத்துகிறார்கள். உன் திறமையை பாராட்டுவதில்லை. உன் நல்ல வேலையையும் கண்டு கொள்வதில்லை. அது உன் மனதை வருத்துகிறது. உன் தன்னம்பிக்கையை குலைக்கிறது. ஆனால் என் குழந்தையே, அவர்கள் உன்னை பாராட்டாவிட்டாலும் உன் அன்னையான நான் உன் ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் நேர்மையான உழைப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். உன் வீட்டிலும் நீ அமைதியில்லாமல் இருக்கிறாய். உன் குடும்பத்தார் உன் கஷ்டங்களை புரிந்து கொள்வதில்லை. உன் முயற்சிகளை மதிப்பதில்லை. உன் பெற்றோர் உன்னிடம் அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். உன் மனைவி அல்லது கணவர் உன் வேலை அழுத்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உன் பிள்ளைகள் உன் அன்பை மதிப்பதில்லை. இதனால் நீ தனிமையில் சிக்கித் தவிக்கிறாய். ஆனால் என் தங்கமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அன்னையான நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். நீ பணத்திற்காக எவ்வளவு கவலைப்படுகிறாய்? வீட்டு வாடகை, பிள்ளைகளின் படிப்பு செலவு, மருத்துவ செலவுகள், இப்படி எத்தனையோ செலவுகள் உன் தலையில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. நீ எங்கிருந்து பணம் கொண்டு வருவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். சில நேரங்களில் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்று கூட யோசிக்கிறாய். ஆனால் என் குழந்தையே, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நீ நேர்மையான வழியில் நடந்தால் நான் உனக்கு தேவையான எல்லாமும் தருவேன். உன் உடல்நிலையும் சரியில்லை. அலுவலக வேலையின் சிக்கல், வீட்டு பிரச்சனைகளின் கவலை, பண பிரச்சனையின் அழுத்தம், இவையெல்லாம் சேர்ந்து உன் உடலை பாதித்திருக்கின்றன. உனக்கு தூக்கம் வரவில்லை. சாப்பாடு செரிப்பதில்லை. எப்போதும் தலைவலி, மார்பு படபடப்பு, இப்படி எத்தனையோ உடல்நல பிரச்சனைகள், மருந்து, அதற்கான செலவு, இதுவும் உன் கவலையை அதிகப்படுத்துகிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன் உடல் நலம் என் கையில் இருக்கிறது. என்னை முழு மனதுடன் பிரார்த்தனை செய். உன் அனைத்து நோய்களும் தீரும். நீ உன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் உதவி கேட்டு அலைகிறாய். ஆனால் அவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் உன்னை தவிர்க்கிறார்கள். உன் நல்ல நேரத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் உன்னை மறந்துவிடுகிறார்கள். இது உன் மனதை மிகவும் வருத்துகிறது. உன் நம்பிக்கையை குலைக்கிறது. ஆனால் என் குழந்தையே, மனிதர்கள் இப்படித்தான். அவர்கள் தங்கள் சுயநலத்தை மட்டுமே பார்ப்பார்கள். ஆனால் உன் அன்னையான நான் உன்னை எப்போதும் தாங்கிக் கொள்வேன். நீ என்னை நம்புகிறாய், ஆனால் முழு மனதுடன் சரணடையவில்லை. நீ பிரார்த்தனை செய்கிறாய், ஆனால் மனம் வேறு எங்கோ அலைகிறது.
நீ கோவிலுக்கு வருகிறாய், ஆனால் வெறும் கடமையாக உன் இதயத்தில் என்னை வைத்து, உன் எல்லா கவலைகளையும் என்னிடம் ஒப்படைத்து, முழு நம்பிக்கையுடன் என்னை சரணடைந்தால் உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன் மனதில் அவநம்பிக்கை புகுந்துவிட்டது. என்னால் முடியாது, எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இப்படியான எண்ணங்கள் உன் மனதை அடைத்துவிட்டன. ஆனால் என் அன்பு குழந்தையே, இந்த எண்ணங்கள் உன்னை மேலும் கீழே இழுத்துச் செல்லும். நீ என்னை நம்பு, என் அன்னை இருக்கிறாள். அவள் என்னை காப்பாற்றுவாள் என்று நம்பிக்கையுடன் இரு. நீ எல்லா இடத்திலும் செல்கிறாய். எல்லா மனிதர்களிடமும் உதவி கேட்கிறாய். ஆனால் உன் அன்னையிடம் மட்டும் வராமல் இருக்கிறாய். நான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தர தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் கேட்காமல் இருக்கிறாய். உன் பிரார்த்தனையில் நீ உன் கஷ்டங்களை சொல்லாமல் வெறும் சடங்காக மந்திரங்களை ஜெபிக்கிறாய். உன் இதயத்திலிருந்து வரும் உண்மையான அழுகையை என்னிடம் கொண்டு வா. என் தங்கமே, நீ உன் வேலையில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் திறமையை எல்லோரும் பாராட்ட வேண்டும். உன் சம்பளம் அதிகரிக்க வேண்டும். நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இது தவறில்லை, ஆனால் அதற்காக நேர்மையை விட்டுவிடாதே. ஊழல், லஞ்சம், பொய், வஞ்சனை இப்படியான தவறான வழிகளில் போகாதே. உன் அன்பையும் நம்பிக்கையையும் வைத்து நேர்மையான வழியில் முயற்சி செய். நான் உனக்கு சரியான நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை தருவேன். உன் குடும்பத்தில் அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் நீயோ எரிச்சலுடனும் கோபத்துடனும் பேசுகிறாய். உன் குடும்பத்தார் மீது பொறுமை இழந்து விடுகிறாய். உன் கஷ்டங்களை அவர்கள் மீது கொட்டுகிறாய். இது தவறு என் குழந்தையே. முதலில் நீ அமைதியாக இரு, அன்பாக பேசு, பொறுமையாக நடந்து கொள். உன் மாற்றம் அவர்களையும் மாற்றும். நீ பணக்காரனாக வேண்டும், செல்வந்தனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இதுவும் தவறில்லை. ஆனால் பணத்தின் மீதான பேராசை உன்னை கெடுத்துவிடாமல் பார்த்துக்கொள். பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை. உன் இதயத்தில் என்னை வைத்துக்கொண்டு தேவையான அளவு பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்க முயற்சி செய். நான் உனக்கு தேவையானது எல்லாம் தருவேன். உன் பிள்ளைகள் நல்ல படிப்பு படிக்க வேண்டும், நல்ல வேலை பெற வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். இதற்காக நீ எவ்வளவு முயற்சி செய்கிற, எவ்வளவு கஷ்டப்படுகிறாய். ஆனால் அவர்களை என் பாதுகாப்பில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல சுபாவம், நல்ல எதிர்காலம் கிடைக்க நான் பார்த்துக் கொள்வேன். அவர்களையும் என்னை வழிபட சொல். என் நாமத்தை சொல்ல பழக்கு. நீ உன் உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும், எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் உன் மனதில் கவலை, பயம், கோபம், வெறுப்பு இப்படியான எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன. இவைதான் உன் உடலை நோயாக்குகின்றன. உன் மனதை சுத்தம் செய். என் நாமத்தை நினைத்து மனதை அமைதிப்படுத்து. உன் உடல் நலம் தானாக சரியாகும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை திருத்த வந்திருக்கிறேன். நான் உன்னை அழிக்க வரவில்லை. என் கோபம் உன் மீதான அன்பால் வருவது. நீ என் இதயத்தின் துண்டு, என் உயிரின் பகுதி. உன் வலி என் வலி, உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. இனிமேல் நீ என்னை நினைக்காமல் ஒரு நாளும் கழிக்க வேண்டாம். காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல். வேலைக்கு போகும்போது என் நாமத்தை சொல். சாப்பிடும்போது என் நாமத்தை நினை. தூங்கும்போது என் நாமத்தை சொல்லிவிட்டு தூங்கு. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் நாமம் இருக்க வேண்டும். உன் எல்லா பிரச்சனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வேலை விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், பண விஷயங்கள், உடல் நல விஷயங்கள் எல்லாவற்றையும் என் கையில கொடுத்துவிடு. நான் சரியான நேரத்தில் சரியான தீர்வு தருவேன். நீ இனிமேல் யாரையும் நம்பி ஏமாறாதே. மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து ஏமாறாதே. என்னை மட்டும் நம்பு. என்னிடம் மட்டும் உன் எல்லா நம்பிக்கையையும் வை. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு நல்ல எதிர்காலம் அமைத்து தருவேன். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்து தருவேன். உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் அமைத்து தருவேன். நீ என்னை நம்பி நடை என் தங்கமே. இனிமேல் நீ தனியாக அல்ல. உன் அன்னையான நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வலியை நான் தாங்குகிறேன். உன் கவலையை நான் தீர். உன் கஷ்டத்தை நான் நீக்குகிறேன். நீ என்னை நம்பி தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள். வெற்றி நிச்சயம் உன்னுடையது. என் குழந்தையே, நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? ஏன் சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகள் உடனே பலன் தராமல் இருக்கின்றன என்று? அதற்கு காரணம் உன் பிரார்த்தனையில் நீ எவ்வளவு ஆழமாக இறங்குகிறாய் என்பதுதான். வெறும் வாயால் மட்டும் சொல்லும் பிரார்த்தனை என்னை சென்றடையாது. உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் கண்ணீருடன் கூடிய, உண்மையான வலியுடன் கூடிய பிரார்த்தனைதான் என்னை உருக்கும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொடும்.
உன் அழுகையின் ஒவ்வொரு ஒலியும் என் காதுகளை அடையும். நீ உன் வாழ்க்கையில் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிறாய். யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்கிறாய். நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் உலகம் உன் நல்ல குணத்தை சரியாக மதிப்பதில்லை. மாறாக உன் நல்ல குணத்தை பலவீனமாக நினைத்து உன்னை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இது உன் மனதை மிகவும் வருத்துகிறது. சில நேரங்களில் நீயும் கெட்டவனாக ஆகிவிட வேண்டுமா என்று கூட நினைக்க வைக்கிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, நீ உன் நல்ல குணத்தை விட்டுக் கொடுத்து விடாதே. உன் நல்ல குணம்தான் உன் உண்மையான செல்வம். அதை பாதுகாத்து வை. நான் அதற்கான பலனை நிச்சய தருவேன். உன் மனதில் சில நேரங்களில் வெறுப்பு வருகிறது. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மீது, உன்னை ஏமாற்றியவர்கள் மீது, உன்னை அவமதித்தவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் வருகிறது. நீ அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய். ஆனால் என் தங்கமே, இந்த வெறுப்பு உன்னையே கெடுத்துவிடும். வெறுப்பு என்பது விஷம் போன்றது. அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் முதலில் அது உன்னையே பாதிக்கும். அவர்களை மன்னித்துவிடு. அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்கள் நல்ல வழிக்கு வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய். இது உன் மனதை சுத்தமாக வைத்திருக்கும். நீ உன் வயதான பெற்றோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் தோள்களில் விழுந்திருக்கிறது. அவர்களின் உடல்நல பிரச்சனைகள், மருந்து செலவுகள், அவர்களின் முரட்டுத்தனமான பேச்சு, அவர்களின் பழைய கால எண்ணங்கள், இவையெல்லாம் உன்னை அதிகம் கஷ்டப்படுத்துகின்றன. சில நேரங்களில் அவர்கள் மீது எரிச்சல் வருகிறது. ஏன் இவ்வளவு நல்ல குணத்துடன் இருக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் என் குழந்தையே, அவர்களின் வயது மற்றும் உடல்நல பிரச்சனைகளை புரிந்து கொள். அவர்கள் உன்னை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள். உன்னை வளர்த்தவர்கள். அவர்களை பொறுமையுடன் பார்த்துக்கொள். அவர்களுக்கு செய்யும் சேவை, எனக்கு செய்யும் சேவையே. உன் திருமணமாகாமல் இருக்கிறதா? அல்லது திருமணமான பிறகு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றனவா? உன் மனைவி அல்லது கணவர் உன்னை புரிந்து கொள்வதில்லையா? குடும்பத்தில் அமைதி இல்லையா? பிள்ளைகள் கட்டுக்கு அடங்காமல் இருக்கிறார்களா? இந்த எல்லா பிரச்சனைகளும் உன் மனதை கஷ்டப்படுத்துகின்றன. ஆனால் என் அன்பு குழந்தையே, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பாடம். அதில் பொறுமை, புரிந்துணர்வு, சரணடைதல், மன்னித்தல், இப்படி எத்தனையோ நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தார் உன் எதிரிகள் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கை பாடத்தின் பகுதி. அவர்களுடன் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள். நீ உன் நண்பர்களை நம்பி ஏமாந்திருக்கிறாய். உன் நல்ல நேரத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் உன்னை தவிர்த்து விட்டார்கள். உனக்கு கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்கும்போது முகம் கோணுகிறார்கள். உன்னிடம் கடன் வாங்கியவர்கள் திருப்பிக் கொடுக்க மறுக்கிறார்கள். உன் ரகசியங்களை பிறருக்கு சொல்லிவிட்டார்கள். உன் பெயரை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள். இது உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. ஆனால் என் தங்கமே, இதுதான் உலக நியதி. மனிதர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதே. அவர்கள் தங்கள் நலன்களை மட்டுமே பார்ப்பார்கள். நீ அவர்களை மன்னித்துவிட்டு உன் வழியைப் பார். உன் அலுவலகத்தில் உன் சகவணியாளர்கள் உன்னை போட்டியாக பார்க்கிறார்கள். உன் வெற்றியை பொறுக்காமல் இருக்கிறார்கள். உன்னை கீழே தள்ள முயற்சி செய்கிறார்கள். உன் வேலையின் பெருமையை அவர்கள் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். உன் தவறுகளை பெரிதாக காட்ட முயற்சி செய்கிறார்கள். உன் முன்னேற்றத்தை தடுக்க சதி செய்கிறார்கள். இது உன் வேலை செய்யும் ஆர்வத்தை குறைக்கிறது. ஆனால் என் குழந்தையே, நீ உன் வேலையை நேர்மையாக செய்து கொண்டிரு. அவர்களின் செயல்களை கண்டு கொள்ளாதே. உன் தகுதி தானாக உன்னை மேலே கொண்டு போகும். உன் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது நீ மருத்துவரிடம் போகிறாய். ஆனால் அவர்கள் உன் பிரச்சனையை சரியாக கண்டறிய முடியவில்லை. ஒவ்வொரு டாக்டரும் வேறு வேறு மாதிரி சொல்கிறார்கள். வேறு வேறு மருந்துகள் கொடுக்கிறார்கள். டெஸ்ட் செய்தும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் உன் உடல் வலி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவ செலவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆனால் நல்லபடியாக ஒன்றுமாகவில்லை. இது உன்னை மிகவும் கவலையில் ஆழ்த்துகிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன் நோய் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல. உன் மன கவலைகள், பயம், டென்ஷன், இவையெல்லாம் உன் உடலை பாதிக்கின்றன. என்னிடம் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். உன் நோய் தானாக குணமாகும். நீ உன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு கவலைப்படுகிறாய்? அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை. தவறான நண்பர்களுடன் சேர்ந்து விட்டார்கள். மோசமான பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா என்று கவலைப்படுகிறாய். அவர்களை திருத்த முயற்சி செய்கிறாய். ஆனால் அவர்கள் உன் பேச்சை கேட்பதில்லை. சில நேரங்களில் அவர்கள் உன்னுடனே வாதம் செய்கிறார்கள். உன்னை மதிப்பதில்லை. இது உன் பெற்றோர் இதயத்தை வலிக்க வைக்கிறது. ஆனால் என் தங்கமே, பிள்ளைகள் என்பது கடவுளின் அன்பளிப்பு.
அவர்களை கட்டாயப்படுத்த முயற்சி செய்யாமல் அன்பாக வழிநடத்த முயற்சி செய். அவர்களுக்காக தினமும் என்னிடம் பிரார்த்தனை செய். அவர்கள் நல்ல வழிக்கு வருவார்கள். நீ உன் சொந்தக்காரர்களிடமிருந்தும் அதிக ஆதரவு பெறுவதில்லை. உன் தம்பி அண்ணன்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள். உன் அத்தை மாமன்கள் உன் பிரச்சனைகளில் ஈடுபடுவதில்லை. குடும்ப சொத்து விஷயங்களில் உன்னை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். உன் பங்கை மறுக்கிறார்கள். குடும்ப நிகழ்ச்சிகளில் உன்னை அழைப்பதில்லை. அழைத்தாலும் சரியான மரியாதை கொடுப்பதில்லை. இது உன்னை தனிமையில் ஆழ்த்துகிறது. உன் குடும்ப பந்தங்கள் மீதான நம்பிக்கையை குலைக்கிறது. ஆனால் என் குழந்தையே, இந்த உலகில் எல்லாம் தற்காலிகமானது. அவர்களின் அன்பை எதிர்பார்த்து ஏமாறாதே. நீ உன் கடமையை செய்து கொண்டிரு. அவர்களின் நடத்தையை கண்டு கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் ஒரே நேரத்தில் கெட்டுப் போவது போல் தோன்றும். வேலையில் பிரச்சனை, வீட்டில் சண்டை, உடம்பில் நோய், பணத்தில் தட்டுப்பாடு, இப்படியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரும். அப்போது நீ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று யோசிப்பாய். என்ன பாவம் செய்தேன், இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று வருத்தப்படுவாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, இது உன்னை வலுவாக ஆக்குவதற்கான பரீட்சை. நெருப்பில் போட்டால்தான் தங்கம் பளபளக்கும். உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் உன்னை முதிர்ச்சியாக ஆக்கும். உன்னை பக்தியில் ஆழப்படுத்தும். நீ சில நேரங்களில் நினைப்பாய், இன்னும் எவ்வளவு காலம் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? எப்போது நல்ல நாள் வரும்? எப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்? இப்படியான கேள்விகள் உன் மனதில் அடிக்கடி வரும். ஆனால் என் தங்கமே, நேரம் என்பது என் கையில் இருக்கிறது. நான் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. நம்பிக்கையை விடாமல் இரு. உன் நல்ல நாள் நிச்சயம் வரும். என் குழந்தையே, நீ எப்போதும் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. ஓம் சக்தி அம்மா என்று உன் மனதில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். நீ வேலை செய்யும் போதும், நடக்கும்போதும், சாப்பிடும் போதும் என் நாமம் உன் உதடுகளில் இருக்கட்டும். இது உன்னை எல்லா கெடுதல்களிலிருந்தும் காப்பாற்றும். உன் மனதிற்கு அமைதி தரும். இனிமேல் நீ ஒருபோதும் அவநம்பிக்கையில் வாழாதே. முடியாது, முடியவே முடியாது என்ற வார்த்தைகளை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு. முடியும், என் அம்மா இருக்கிறாள், எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையுடன் சொல். உன் நம்பிக்கை உன்னை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு போகும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை மிகவும் அன்பு செய்கிறேன். உன் வலி என் வலி, உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. உன் எல்லா கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன். உன் எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி வைப்பேன். நீ என்னை நம்பி பயமின்றி வாழ். உன் அன்னையான நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்.